உங்களோட டெக்னிக் தெரியும் எங்களுக்கு. உங்களுக்கு அழுத்தம்லாம் வேண்டாம் ராஜா, கூப்பிட்டு ஒரு அரட்டாலே நீங்க அடங்கி போயிருவீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. நல்லா அடி வாங்கிட்டு வந்து இங்க அது தெரியாத மாதிரி பேசுறாங்கிற மாதிரியான ஒரு சரி. உங்க உழைப்பை விட பல மடங்கு ஊதியத்தை வாங்கியிருக்கீங்க, அதை உங்கள் ரசிகர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இவ்வளவு விலையில டிக்கெட்டை விற்கிறீங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. இதையெல்லாம் செய்யாத நீங்க அரசியலுக்குள்ள வந்து என்னத்த பண்ண போறீங்க? ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் உங்க தனிப்பட்ட விஷயத்திற்கு வாங்கக்கூடிய அந்த கார்லயே இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்கன்னா, ஒரு 108 ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு அரசு பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்னெல்லாம் செய்வீங்கன்னு ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் பாருங்க. நீங்கள் நான் இருக்கும் தொழில் உச்சத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறீர்கள். அவர்கள் உச்சத்துல வச்சாங்கல்ல, அந்த நீங்கள் கட்டுகிற வரி பணம் சரியாக இருந்தால் தானே அவங்களும் உச்சத்துக்கு போக முடியும். இது ஊழலை விட மிகப்பெரிய ஊழல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞருமான திரு அதிவீர ராமபாண்டியன் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகாவின் தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி மேடையில பேசுகிற பொழுது தீய சக்தி ஊழல் சக்தி, இதற்கு முன்னால் இந்த நாட்டை ஆண்ட 2 சக்திகளுக்கும் மாற்றாக நான் இருப்பேன், மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்ற துணியில பேசியிருக்காரு. ஒருபடி மேல என்னைக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவே முடியாது, அழுத்தம் கொடுத்தா அடங்குற ஆளானா நம்ம அப்படிப்பட்ட ஆளான்றத மேடையில கேட்கிறாரு. இந்த அழுத்தம் கொடுத்தா அடங்குற ஆளா, ஊழல் சக்தி தீய சக்தி அதற்கு மாற்று, அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடிமை இல்லை, இந்த சொல்லாடல் எல்லாம் வந்த பிறகு அதிமுகவுடைய ஐடி விங்ல இருந்து மறுநாள் பலத்த அடி ஐடி விங்ல கொடுக்க ஆரம்பிச்சிங்க. என்ன சார் ஆச்சு? இல்ல என்னாச்சுன்னா, ஏதோ ஒரு சின்ன குழந்தை வந்தது விளையாடுது அது பாட்டுல போயிரும்னு பார்த்தா விஜய் குழந்தையா? அதான் சரி. அது என்னடா அந்த குழந்தைகளே சில ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாங்க முடியாத சேட்டைகள் அந்த மாதிரியான விஷமா இருக்கும் போல தெரியுது இது. ஏன்னா அழுத்தம் யாரும் கொடுக்க முடியாது, அழுத்தத்துக்கு அடங்குற ஆளானா அப்பவே தெரிஞ்சு போச்சு. அடங்குனா அடங்குற ஆளானா அப்படின்றாரு. ஆமா, இல்ல அப்படி சொல்லும் போதே எல்லாருக்கும் அவங்களுக்கு கூட கைதட்டி ரசிச்சிருக்கலாம். எங்கேயும் அடி வாங்கியிருக்காங்க, நல்லா அடி வாங்கிட்டு வந்து இங்க அது தெரியாத மாதிரி பேசுறாங்கிற மாதிரியான ஒரு இல்ல அந்த ஒரு அடங்குற ஆளா நானும் ஒரு பிம்பம் கொடுத்துட்டு, ஆனா அழுத்தம் இருக்கான்னு கேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே மக்களுக்கு அழுத்தம் இருக்குதான். மக்களுக்கு என்ன அழுத்தம் இருக்கு? எந்த மக்கள் கிட்ட இப்ப இந்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அழுத்தம் என்னன்னா, திமுக ஆட்சி எப்படியா சீக்கிரம் அப்புறப்படுத்தணுங்கிற அழுத்தத்தை தவிர வேற அழுத்தம் இல்லை. அதுக்கு மாற்று விஜய் தான் அப்படின்ற வாய்ப்பு இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அதாவது மக்கள் விரும்புகிற ஆட்சியை வந்து அதிமுக கொடுத்திருக்கு. திமுக ஆட்சியுமே என்கின்ற அழுத்தத்தில் இருக்கிறார்கள். அதுல இருந்து அதிமுக தான் தேர்ந்தெடுக்க முடியும். தன்னுடைய படம் என்ன நிலையில் இருக்கிறது, அதை எப்படி வெளியே கொண்டு வருவது, அதற்கு இருக்கக்கூடிய தடைகள் குறித்து ஒரு வார்த்தை கூட இன்னும் பேச முடியாமல் இருக்கிறார். ஆனா இப்ப நீங்க ஊடகவியலாளர்கள்லாம் கேள்வி கேட்கிறீங்க, என்ன ஜனநாயகம் வரலையே, அங்க அழுத்தமா இங்க அழுத்தம், அவருக்கே இல்லாத பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு சார்? இல்ல நீங்க பணம் போட்டவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், வருத்தம் இருக்கும் இல்லையா? இல்ல பணம் போட்டவரும் அவரோட பினாமின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. ஆமா, ஊழல் ஒழிப்புன்றாரு, நீங்க பினாமின்றீங்க. அதுதான் சொல்லையா இருக்கு சார். ஊழல் ஒழிப்புனா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கும் போது சில லட்சங்கள்ல கட்ட வேண்டிய வரி ஏய்ப்புக்கு ஏமாத்த முயற்சி பண்ணாரு. வரியும் கட்டுங்க, 1 லட்ச ரூபா ஃபைனும் கட்டுங்கன்னு இதே நீதிமன்றம் சொல்லுச்சு. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் உங்க தனிப்பட்ட விஷயத்திற்கு வாங்கக்கூடிய அந்த கார்லயே இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்கன்னா, ஒரு 108 ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கு அரசு பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்னெல்லாம் செய்வீங்கன்னு ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் பாருங்க. இந்த கார் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ், ஒரு 108 ஆம்புலன்ஸ். தாவேகா நண்பர்களுக்கே நீங்க சொல்லுங்க, வரி ஏய்ப்பு அப்படின்னா என்ன? வரி ஏய்ப்பு என்பது தான் எவ்வளவு வருமானம் ஈட்டி இருக்கிறோமோ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை, கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஸ்லாப் பாத்தீங்கன்னா ஒரு 28% மேல ஒரு லெவலுக்கு மேல போனா கட்ட வேண்டியது. அப்ப அதை நீங்கள் கெட்டுவதன் மூலம் தான் உங்களுடைய வருமானம் முறையான வருமானமாக இருக்கும். இல்ல அவங்க தரப்புல இப்ப இன்னொரு கேள்வி உடனே கீழே எழுதுவாங்க, எங்க அண்ணன் சம்பாரிச்ச பணத்தை எங்க அண்ணையும் வரி கட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அதுதான். ஏன்னா அவர்களுடைய புரிதல் அந்த அளவுக்கு தானே இருக்கு. அப்போ இது போன்ற அபரிவிதமாக என்னை
நீங்கள் நான் இருக்கும் தொழில் உச்சத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் உச்சத்துல வச்சாங்கல்ல, அந்த நீங்கள் கட்டுகிற வரி பணம் சரியாக இருந்தால் தானே அவங்களும் உச்சத்துக்கு போக முடியும். அவங்களுக்கு சரியான கல்வி கொடுக்க முடியும், அவங்களுக்கு சரியான வசதிகள் கொடுக்க முடியும். இது ஊழலை விட மிகப்பெரிய ஊழல். நீங்க உங்களுடைய செல்ஃப் இன்கம், உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன்லயே ஒரு தப்பு பண்ணீங்கன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்துல உங்களுக்கு கீழே பல படிநிலைமைகள் வரலாம். யாரையா ஒருத்தரை கை காட்டிட்டு நீங்க ஏன் போக மாட்டீங்கன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த சாதாரண விஷயத்தை பார்க்கும்போது இது மட்டுமா? வரி ஏய்ப்பு சரியாக கணக்கு காட்டவில்லை. கிட்டத்தட்ட 3 வழக்குகள் தொடர்ந்து அவர் மேல வந்திருக்கு. அப்ப இப்படி எல்லாம் பார்க்கிற போது தன்னுடைய வருவாயிலேயே இப்படின்னா, அதாவது உச்சபட்சமா உங்களை கொண்டு வச்சுட்டாங்க, அதனால நீங்க உச்சபட்சமா சம்பளம் கேட்கறீங்க, உங்களை வச்சு சாதாரண ப்ரொடியூசர் எல்லாம் படம் எடுக்க முடியாது. இந்த உச்சபட்சத்துக்கே நீங்க இத்தனை தில்லுமுள்ளு பண்ணீங்கன்னா ஒரு அரசினுடைய 3 லட்சம் கோடி வருவாய் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அதுல எத்தனை வழிகள், எத்தனை முறைகள், அதுல எல்லாம் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு கைது வந்தவரா இருந்தீங்களா? சொல்றாரு பாருங்க, கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் வரேன், உச்சத்தை விட்டுட்டு வரேன், கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வரேன், எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதான்னு கேக்குறாரு. அவசியம் இல்லைன்ற இல்ல, அதுலயே நமக்கு ஒரு விஷயம் புரியுது. நான் கேரியரோட உச்சத்துல இருக்கேன், எனக்கு இந்த தொகை பத்தாது, இதை விட பெருசா ஏதாவது மாட்டுமான்னு வரேன்னா நம்ம இயல்பா பார்ப்போம். நீங்க மட்டும் இல்ல, உலகத்தில் அப்படி வருகிறவர்களாக இருந்திருந்தால் ஒரு தூய அரசியலை இதுவரை நீங்கள் கொள்கை என்னன்னு சொல்றதுக்கே இவ்வளவு காலம் ஆயிட்டு இருக்கு. டிவிக்கு அதான் கொள்கை. தலைவான்னு சொல்றது கொள்கை, விசிலுன்னு சொல்றது கொள்கை. உணர்ச்சி தான் இருக்க ஒழிய ஒரு புரிதல் இல்லை, திட்டமிடல் இல்லை. தான் தலைவர் என்பதை மேல அவருக்கே நம்பிக்கை இல்லை. முதல்ல 30 ஆண்டு காலம் என்னைய அப்படி உங்களை என்ன செஞ்சுட்டாங்க? நீங்க வளர்ந்து வரும்போதெல்லாம் போனா போட்டோம்னு விஜயகாந்த் எல்லாம் வந்து ஒரு படத்தை, வாப்பா தம்பிங்க வா, என்ன படம் நடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு பெரிய ஸ்டாரா இருக்க, என் கூட வந்து சேரு, முதல்ல விஜயகாந்தின் தம்பின்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கிடட்டும் மக்கள்னு சொல்லி உங்களை கொண்டு வந்தாங்க. யார் உங்களை பிடிச்சி அமுக்குனா? ஏன் சார் உங்க படம் தான் ஏதோ என்ன அடிப்படையில் ஓடிச்சு? முதல் 10 படங்கள் உங்களுடைய நடிப்பு திறமையிலேயே ஓடிச்சு. பாவம் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, என்ன நிலைமையில இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. என்ன வசனங்கள் வந்துச்சு தெரியுமா அதுல? சரி, நீங்களும் உங்க தாயாரும் சேர்ந்து பாடக்கூடிய பாடல் வரிகள் மாதிரியாவும் அது இருந்தது, ஆனாலும் சேர்ந்து நீங்க பாடிருக்கீங்க. நீங்க என்ன ஒழுக்கத்தையோ இல்ல என்ன மாதிரியான ஊழல் ஒழிப்புக்கோ இல்ல என்ன கட்டமைப்பு நீங்க சொன்ன இந்த உங்களுடைய இந்த 30 ஆண்டு கால வாழ்க்கைக்குள்ள ஊழல் பண்ணிருக்கீங்க, வரி ஏய்ப்பு பண்ணிருக்கீங்க, உங்க உழைப்பை விட பல மடங்கு ஊதியத்தை வாங்கியிருக்கீங்க, அதை உங்கள் ரசிகர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இவ்வளவு விலையில டிக்கெட்டை விற்கிறீங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. இதையெல்லாம் செய்யாத நீங்க அரசியலுக்குள்ள வந்து என்னத்த பண்ண போறீங்க? இப்ப தரமற்ற திரைப்படங்கள் தான் ஆரம்ப காலங்கள்ல அவருடைய திரைப்படங்கள் இருந்தது, அது பெரிய அளவுல பேசப்படல. ஆனா அந்த படங்கள்லாம் எப்படி நீங்க சொன்ன மாதிரி என்ன மாதிரியான வசன காட்சியில் இடம்பெற்றதா நம்ம பாக்குறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, 30 ஆண்டு காலமா எனக்கு கொடுக்காத அடுத்த மாற்றத்தையும் சொல்றாரு. இல்ல அதுதான் போய் அவரை கொடுத்த அடுத்து அவரே தான் அழுத்தம் கொடுத்து வேற ஏதாவது 10 படங்கள் இல்ல, முதல் 10 படங்களுக்கு அவர் கொடுத்த அழுத்தமா இருக்கலாம், இல்ல அடுத்த படங்களுக்கு இவர் கொடுத்த அழுத்தமா இருக்கலாம் மற்றவங்களுக்கு. இல்ல, அந்த முதல் 10ல எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரிதான் நீங்க இப்போ அரசியல்ல முதல் கட்டத்தை நீங்க எடுத்துக்கணும். அதாவது எத்தகைய விஷயங்களை செய்தாவது என்ன மாதிரியான, அதாவது அது நீதிக்கு புறம்பா இருக்கா, ஒழுக்கத்துக்கு புறம்பா இருக்கா, சமூகத்தில் இதற்கு என்ன எதிர்விளைவு ஏற்படும், இதெல்லாம் பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். சரி, அதுதான் அந்த 10 படங்கள் சொல்ற செய்தி. வெறும் உணர்ச்சியை மட்டுமே தூண்டுறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் அரைகுறை ஆடையில இருந்து இரட்டை வர்த்தனங்கள்ல இருந்து நீங்க சினிமாவில் தலைவர்களாக வந்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம புரட்சி தலைவரை கூட 2வது இப்ப எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா இவருக்கு அப்படி திரு விஜயகாந்த் எடுத்துப்போம். அவர் வறுமையில் கஷ்டப்படாதவரா இல்ல சினிமா வாய்ப்புகள் இல்லாத நெருக்கடியில் இல்லாதவரா? அவருடைய படத்துல எங்காவது ஆதரவு இல்லாதவர். ஆனா எங்கேயாவது இவ்வளவு மூர்க்கமாகவும் இவ்வளவு ஆபாசமாகவும் அவர் படங்கள் இருக்கா? அப்ப தலைமை பண்பு என்பது தான் என்ன படத்தில் நடிக்கிறோம் என்பதுல இருந்தே வரணும் கொஞ்சமாவது. இந்த கலை இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி அர்த்தம் எனக்கு மனசுல படலைங்கிற வழியை நீ என்ன கொடுத்தாலும் பேசணும்டா, என் முகத்தை எப்படியாவது மக்களை பார்க்க வச்சிருங்கிறது தானே இருந்துச்சு படங்கள்ல. நீங்க எப்படி அப்ப ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வாழ்க்கை முறைக்கு ஒவ்வாத கருத்துக்கள் சினிமாவில் தான் நடிக்கிற சினிமாவில் வந்தால் கூட அதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். அது அந்த மாதிரியான ஒரு கருத்து மக்களிடம் போய் சேரக்கூடாது என்று. ஆனா நீங்க செஞ்சதெல்லாம்
இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான விஷயமின்றி வேற என்ன படத்துல ஒரு நான் கடைசியா ஒரு 2-3 படம் நல்ல டைரக்டரை வச்சு இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு இந்த அரசியல் சம்பந்தமா ஏதாவது 4 படம் எடுத்துட்டா மக்கள் நம்பிடுவாங்களா? சர்வைவல், அந்த சர்வைவலிலும் புரட்சி தலைவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தான் பெற்று வந்த முதல் சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்து போகிற போது பேருந்து நிலையத்தில் ஒரு தாயும் குழந்தையும் கஷ்டப்படுகிறார்கள் என்று அதில் பாதியை அவர்களுக்கு உதவி கொடுத்து நீங்கள் என்ன எங்க போக வேண்டும் வயிறார சாப்பிட்டு விட்டு போங்கன்னு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது அந்த 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 உணர்வு என்பது வர்றதில்லை. பில்டப் ஒரு தலைவனுக்கு இயல்பாக அமைஞ்சு வரணும். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன வேணாலும் என் படத்துல பண்ணிக்கோங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் நான் அழுத்தத்துக்கு அடி பண்ணிக்க மாட்டேன். என்ன அழுத்தத்துக்கு அடி பண்ணல? நீ எந்த தலைவர் முன்னாடி போய் கை கட்டி நிக்கல? எங்கேயாவது ஒரு என்னைய பார்த்தா தெரியுதானா? எனக்கு தெரியலையா? சினிமாவில பார்த்தா வேற ஆள் இருக்காங்க, அதுலயும் எத்தனை டேக் எடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நேர்ல ஒரே ஒரு டேக்கு உங்க கட்சிக்காரர்களுக்கு உங்களை நம்பி வந்தாங்க 41 பேர் இறந்து போறாங்க. என்ன எதிர்வினை ஆட்டினீங்க? ஹீரோ எந்த இடத்துல சினிமாவில்னா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்படியே தூக்கிட்டு ஓடி அப்படி தியேட்டர்ல போய் பாத்தீங்களாடா எதிர்கட்சிகளா அப்படி பண்ணீங்களாடா அப்படின்னு தூக்கி ஓடி போய் கொண்டு வைப்பாங்கல்ல. ஏன் இங்க அப்படி வரல சார்? அப்படிதானே சார் இருந்திருக்கும். நம்ம ஆமா, அந்த பஸ் அப்படியே ஒரே கையில தள்ளுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ண முடியுமா எதிர்காலத்துல? அப்ப நிகழ்காலத்துல நீ சாதாரண மனிதனாக கூட நடக்கணும்ல. எடுத்த உடனே பிளைட்டை பிடிக்கிற பாதுகாவலர் இருக்கும் மத்தியில இருந்து ஓடுறதுக்கு இப்படி ஒரு ஹீரோ எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அதான் அந்த சிரிச்சுட்டே வெளியே வர காட்சியில கூட இருந்தது, பாத்துருக்கோம். சிரிச்சு வெளியிடுறதா இருக்கட்டும், வீடியோ போட்டு ஆறுதல் சொல்லதா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற மக்களை ரூம்ல கொண்டு வந்து ஆறுதல் கூறுவதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போய் ஒரு அரசியல் செய்ய முடியுமா? அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிறாங்க. அண்ணாவோட கொள்கை என்ன? மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களிடமிருந்து அரசியலை தொடங்குங்கிறது அவரோட வாதம். மக்களை தள்ளி வை, மக்களை வீட்டில் வை, மக்களை பக்கத்துல விடாதே, அரசியல் செய்யினா இது அண்ணாவுடைய சித்தாந்தத்துக்கும் அண்ணா படத்தை வைக்கிறதுக்கும் ஏதாவது அருகதை இருக்குதா? புரட்சி தலைவி அம்மா நல்லவர் வல்லவர் போன மீட்டிங்ல. ஆமா ஆமா, இன்னைக்கு அதிமுக கட்சி ஊழல் கட்சி. அது முரண்பாடுக்கு என்ன காரணம்? அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு கவனமா. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி செய்த ஊழல், தற்போது ஆளுகிற கட்சி செய்கிற ஊழலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றது. இல்ல, அதாவது ஊழல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இந்த 2 கட்சி மீதும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அரசு நிர்வாகம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் தான் இருக்கு. இப்ப தனிப்பட்ட முறையில் அவர் அடிச்சாரு, இன்னொரு சுத்தம் மறைச்சாரு, வெட்டினார் குத்தினாரு கூட அந்த அளவுக்கு யாரும் வச்சுக்கிறது. அப்ப அந்தந்த வழக்குகள்ல அதற்குரிய நீதிமன்றம் பரிகாரம் வழக்க நோக்கி இருக்காங்க. அப்படி ஊழல் கட்சின்னு சொல்றதுன்னா திமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்ல 3ல் 1 பங்கு அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு. அப்ப அது தீய சக்தின்னு மட்டும் சொன்னா சரியா இருக்குமானா? தீய சக்தியும் ஊழல் சக்தி எல்லாமே சொல்லணும்னா திமுக சொல்லலாம். ஆனால் இவர்களை தாண்டி தன்னுடைய கையில் கிடைத்த வருமானத்திலேயே இத்தனை ஊழல் செய்கிறவர்களை நாம எப்படி நம்ப முடியுங்கிறது தான் கேள்வி. அவர்களை கூட நம்பிடலாம். அரசு அதிகாரத்துக்கு ஏதோ செய்கிறவர்களை கூட சரி, அவர்களை தண்டிப்பதற்கான முறை இருக்கிறது, வழி இருக்கிறது, நாம போறோம். இதையெல்லாம் அந்த அரசு அதிகாரிகள் ஒருவேளை அருண்குமார்லாம் போய் சந்திச்சு வர்றாரு, அப்புறம் அவர் கட்சியில ஐக்கியமாயிடுறாரு. அங்க என்ன டீல் பண்றாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. அரசியல் கட்சி அமைச்சர்னா ஒவ்வொரு மனிதனும் கேள்வி கேட்கறான் பாத்தீங்களா? அப்ப அந்த வைடு ஸ்கோப் விஜய்க்கு இல்லாத போது இவ்வளவு நடந்திருக்குன்னா இன்னும் அதை ஓபன் பண்ணா எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நீ ஒரு அரசியல்வாதி ஒரு அமைச்சரை குற்றம் சொல்கிற போது அந்த அமைச்சர் மீது ஒரு சாதாரண மனிதன் கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி இப்படி தகவல் வந்திருக்கு, இங்க ரெக்கார்டு இருக்கு. ஆனா ஒரு தனிப்பட்ட விவரங்களை எடுக்க முடியாது யாரும். ஐடி ரிட்டர்ன்ஸ் கொண்டு போய் ஆர்டிஐல கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க எந்த இடத்துல ஒரு தூய மனிதனாக நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீங்க ஊழல் செய்றீங்கன்னா இந்த ஊழல் தானே மிகப்பெரிய ஊழல். நீங்க அரசாங்க பணத்தை இவர் பேருக்கு மாத்தி அவர் பேருக்கு மாத்தி அவர் பேருக்கு மாத்தி உங்க அக்கௌண்ட்ல கொண்டு வந்து நம்ம தேடி பிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் செய்திருக்கிற ஊழல் டு த கோர், டெக்னிக்கோட இன்ஃபினிட்டிவ். இந்த திமுக கடலை செடி வெளியே பூத்திருக்கும், பச்சையா இருக்கும், உள்ள தோண்டி பார்த்தா கடலை எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை விட மோசமான ஊழலை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய டெக்னிக் தான் இந்த மாதிரி டெக்னிக். ஏன்னா யாருக்கும் தெரியாது இல்லையா? தெரியாத விஷயங்களில் செய்கிற ஊழல் மிக பயங்கரமான ஊழலாகும். அதை சினிமாவில் அப்படியெல்லாம் இல்லாதவன் என்று காட்டிக்கொள்கிறோம் இன்னும் பயங்கரமான ஊழல்வாதிகள் இல்லையா? ஒரு நீதிமன்றத்திற்கு முன் 1 லட்ச ரூபாய் ஃபைன் கட்டுங்கன்னு ஒருத்தர் சொல்லப்படுகிறாருன்னா அப்போ அதனுடைய வழியை பாருங்க.
இதே இது நீங்க வந்து அரசியல்ல இருந்து இந்த 1 லட்சம் ரூபாய் ஊழல் சரி பணம் ஃபைன் கட்ட சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா பேசப்பட்டிருக்கும். நீங்க வரைக்கும் வந்திருக்கும். நீங்க நடிகரா இருந்ததுனால அது அப்படியே கமுக்கமா போயிடுச்சு. ஆமா விட்டுட்டாங்க அன்னைக்கு ஒரு படத்துல. இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சோன்னே எல்லாம் மேல வருது. இன்னொன்னா தோண்டு பூத மாதிரி வெளியே வரும். அப்ப நாம என்ன செஞ்சிருக்கோங்கிறத முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அடுத்தவர் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்க சொல்றதுக்கு முன்னாடி தான் முதுகு நிறைய என்ன இருக்குன்னு முதல்ல எடுத்து பார்த்துட்டு தான் சார் சொல்லணும். வண்டியா வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுக்கு முதல்ல அருகதை வேணும், அதை விட அனுபவம் வேணும், அதை விட தூய தன்மை இருக்கணுங்க. அடுத்து சொல்றாங்க சிபிஐக்கு எல்லாம் போயிட்டு வந்த பிறகு கூட எங்க அண்ணன் தெளிவா இருக்காரு பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் அப்படித்தானே சொல்லி ஆகணும் சார். சிபிஐக்கு பக்கத்துல வந்துட்டு சிபிஐ என்னை கேள்வி கேட்டார்கள், துளைத்தார்கள், இந்த சிபிஐ வருகை பார்க்காம விட மாட்டேன்னு அண்ணன் சொன்னார்னா பரவாயில்ல, சொல்ல முடியுமா? இல்ல அண்ணம்னா அப்படித்தானே சார் சொல்லணும். சிபிஐ கேட்ட கேள்விகளை முறித்தார், சிபிஐ அதிகாரிகளை திணறடித்தார், ஐயா உங்க மேல எங்களால குற்றம் சாட்ட முடியல, நீங்க போயிட்டு வாங்கன்னு என்னை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க, அது சம்பந்தம் ஏதாவது பேசுறீங்களா? துறக்கவில்லை அழுத்து என்ன அழுத்தம். உங்களுக்கு அழுத்தம்லாம் வேண்டாம் ராஜா, கூப்பிட்டு ஒரு அரட்டாலே நீங்க அடங்கி போயிருவீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. ஆனா அதிமுக உங்களோட டெக்னிக் தெரியும் எங்களுக்கு. இல்ல நீங்க எனக்கு இப்ப கூட அதுலதான் நான் ரொம்ப கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதை இறுதி கேள்வி கூட இதுதான். கடந்த காலங்கள்ல திரு விஜய் அவர்களை அதிமுக டீல் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், டீல் கிடையாது, அவரோட குணமே அதுதான். பெரிய டீல் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமா அது இதுதான். வெளியே மேடை கூட்டா பேசலாம். அப்படி பேசுறவர் உண்மையில எபிலிட்டி இருக்காங்கிற அடிப்படையில் தானே ஒவ்வொருத்தரையும் நம்ம கூப்பிட்டு பேச முடியும். என்ன எபிலிட்டி இருக்கு, அந்த அந்த இடத்தில் மக்களோடு உணர்வை பிரதிபலிக்கிற உண்மையிலேயே நல்ல மனுஷன்பா வந்திருக்காரு அப்படிங்கிற என்ன இருந்தாதான் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம், உங்க மார்க்கெட் இருக்கு, அது இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஒரு அரசு ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சி என்ன பார்க்கணும்னா உனக்கு அவருடைய தூய சிந்தனை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சரி, இப்போ அதே போன்ற மற்ற எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, அவங்களோட அவங்களுக்கெல்லாம் அந்த நெருக்கடி வரல. எண்ணம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். இல்ல நான் வந்து இல்லாத என்கிட்ட இருக்குன்னு சொல்ற முயற்சி பண்ணா இல்ல ஜனநாயகன் திரையரங்களை எதிர்பார்க்கலாம். வேற ஏதாவது வெளியே வாய்ப்பு இருக்கா கிடைக்கிறது? திரையரங்கு வருமானு தெரியல, ஓடிடி அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சீக்கிரமா கொண்டு வந்து எல்லாரும் வீட்டுல இருந்தே பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த படம் குறித்து, அந்த படத்தை நீங்கள் பினாமி முறையில் தயாரிக்கவில்லை என்றால் கூட உங்களை ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறார், அவர்கிட்ட பங்கு ஒரு சிறிது இருந்தால் கூட அந்த தொகைக்காகவாவது நீங்க போராடணுமா வேண்டாமா? அதை விட்டுருங்க. இப்போ உங்க கூட இருந்து கத்துறாங்களே, விசில் அடிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க திரையில வர வைப்பீங்களா மாட்டீங்களா? இப்ப நமக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். இப்போ வந்து அந்த விஜய் கூட இருக்கக்கூடிய அவருடைய கட்சிக்காரர்களுக்காவது ஒரு பிரத்யேகமா ஒரு ப்ரிவியூ ஷோ மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன், வந்துருங்க தம்பிகளா. டிக்கெட் இல்லாம போட முடியும்? ஆமா, டிக்கெட் இல்லாம. ஆமா, போடணுங்களா சார் டிக்கெட் இல்லாம? நீங்க ஏன்னா வீடு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க, கார் வாங்கி கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சார் ஒரு படத்தை ஒரு ப்ரிவியூ ஷோ போட்டு இல்ல, இப்போ அங்க ஒரு மீட்டிங் நடத்தாரு, ஒரு எல்லாம் க்ளோஸ்டு அரங்கத்துக்குள்ளதான் நடத்துறாரு. ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி, ஐயா அங்க வாங்க, எங்க ரசிகர்களுக்கு மட்டும் அதை போட்டு விடுங்க. பாவம் என்னையே நம்பிறியாமல உயிர் வெறியா இருக்காங்க சார். அவர்களுக்கு நான் காரு வீடெல்லாம் கட்டித்தரோம்னு கூட சொல்லி பாக்குறேன். ஆனா அவங்க ஜனநாயகனை ஒரு முறை திரையிட்டு காமிங்கன்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் போட்டுருங்க, ஒரு 2 மணி நேரமா உட்காந்து பாக்குறோம், பார்த்துட்டு நான் அவங்களுக்கு பேசிட்டோம்னா அது நல்லா இருக்கும். செய்ய முடியுமா? இல்ல முடியுமான்னு கேட்க. அந்த படத்தோட ஒருத்தி என்ன இருந்துரும்? நீங்க 3 லட்சம் கோடி பட்ஜெட்டை வந்து நிர்வகிச்சு நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க வர்றீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 300 கோடி போட்டு காமிங்களா, இது உங்க ரசிகர்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வேண்டாம். இல்ல இவர் சம்பளத்தை கழிச்சா கூட பெருசா இருக்காது. ஆமா, அப்படி போட்டு காமிங்களா. ஏன்னா நீங்க தியாகசீலர், உச்சத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சொச்சம் கூட கிடையாது. அப்பனா போட்டு காமிச்சு நிறைய முழம் போடுறாரு சார். அததான் சொல்ல வரேன். நீங்க வந்து கொடுக்கும் மனம் இருந்தால் அந்த படத்தை நானே வாங்கிட்டேன்,
இந்த படம் தியேட்டர் திரையரங்குலாம் தேவையில்லை. என் கட்சிக்காரங்களுக்கு நான் போட்டு போட்டு காமிக்கிறேன். போய் அந்த படம் என்னையா டிஸ்ட்ரிபியூஷன், என்னையா தயாரிச்ச, எந்த வச்சுக்க போ. நான் யாரு? உச்சத்துல இருந்து வந்தவன், திரை உச்சத்துல இருந்து வந்திருக்கேன். இந்த ஒரு படம் எனக்கு என்ன நானே வாங்கிக்கிறேன்னு வாங்கி போடுங்களேன். ஒரு ரசிகர்களுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுங்களேன். இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு காம்ப்ளிமெண்டா குடியா. நீ வந்து பணம் சம்பாதிக்க வரல, ஆசை இல்ல, ஒன்றும் இல்ல, வியாபாரம் இல்ல, எல்லாமே தன்னிறைவான ஆள் தானே. இந்த படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் செய்து தியேட்டர்களுக்கு கொடுக்க போவதில்லை. இலவசமாக உலக தமிழர்களுக்கு, இது நாள் வரை என்னை உச்சத்தில் வைத்த தமிழர்களுக்கு இந்த படம் இலவசம் போடும். விலை இல்லாத படம், இலவசம் கூட சொல்ல வேண்டாம். அந்த வார்த்தை மீது எங்களுக்கு இது இல்ல. விலை இல்லா படம் போட்டு காமியா. நம்பணும்னா இதை செய்யணுமா வேண்டாமா? அப்ப இதை செய்ய முடியலன்னா நீ அரசியலுக்கு வந்த நோக்கம் என்ன? இல்ல இன்னொரு வழி கூட, இந்த ஜனநாயகம் ரொம்ப அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆமா, அதனால நான் இந்த படத்தை எல்லா மக்களுக்கும் விலையில்லா படமா கொடுத்துட்டு இன்னொரு படம் கூட நடிச்சு அவருக்கு செட்டில்மெண்ட் பண்றேன்னு கூட வழக்கமா சொல்லுவீங்களா? அதையும் கூட சொல்லிக்கலாம். அதுல இணைப்பு, ஆமா, பின் இணைப்பு, இதை கூட இணைச்சு விட்டுக்கலாமே. செய்ய முடியும். அடுத்த படம் தான் இறுதி படம். இல்ல தேர்தல் ஒரு இறுதி படம், அது இப்ப காட்டுற படங்களுக்கு தேர்தல் இறுதி படம், அதுக்கப்புறம் வேற ஒரு படம் இறுதி படமா போடலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.